ராம், என் அன்பு செல்லுமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நினைத்தாய்? வாழ்க்கையின் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. சாயும் இப்பொழுது மாறும் அப்பொழுது மாறும் என்ற பேச்சால் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் சாய் என்றுமே ஒன்றுமே செய்யப் போவது இல்லை என்று நினைக்கிறார். தங்கமே, பல சோகங்கள், பல கவலைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். பலரோ உன்னை வாழவே கூடாது என்று நினைக்கும் இடத்திலிருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் மறந்து நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து சாயும் நம் கூடவே இல்லையே என்று நீ முடிவெடுத்து விட்டாய். முடிவெடுத்தது நீ, ஆனால் உனக்கு உதவி செய்ய போவதோ நான். நீ எப்படிப்பட்ட முடிவுகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் உனக்கான உதவியையும் உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் செய்துதான் தருவேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு ஒரு தேவை, உனக்கு உதவி என்ற ஒரு இடம் வந்தால் அந்த இடத்தில் இந்த சாய் நிற்பேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் இப்பொழுது நீ மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாய். சீக்கிரமாக அந்த பாதாளத்திலிருந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் உன் வாழ்க்கையும் மீண்டு வருவீர்கள். காலம் முழுவதும் சிரித்தபடி இருப்பீர்கள். வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இந்த ஒரு விஷயம், நம் நினைக்கும் விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதே என்ற. சரிதான், நீ என்ன நினைக்கிறாயோ அது நடந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். ஆனால் நீ எதை கேட்கிறாயோ அது நிரந்தரமாக உன்னிடம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் எதை செய்தாலும் பொறுமையாக செய்கிறேன், நிதானமாக செய்கிறேன், நிலையாகவே உன்னிடம் தருகிறேன். நீ கவலைப்படாதே. ஒவ்வொரு செயல் நடக்கும் முன்பும் பின்பும் நான் இருந்து அதற்கான வழிகளை சொல்வேன். இந்த உலகத்தில் நீயாக எதையுமே செய்வது கிடையாது. ஒவ்வொரு அசைவும் நான் உனக்கு முடிவெடுத்து கொடுத்த பிறகுதான் நீ செய்கிறாய். அதனால் நீதான் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய், நீதான் அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் என்ற ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைத்து வருந்தாதே. எவ்வளவுதான் வருந்தினாலும் நடந்த விஷயங்களை மாற்ற முடியாத. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடப்பதை தடுக்கலாம், ஆனால் நடந்து முடிந்த விஷயத்தை தடுக்கவோ மறைக்கவோ முடியவே முடியாது. நீ அதனால் நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் நடக்கப் போகும் விஷயத்தில் கவனத்தை செலுத்த. உனக்கான அனைத்து வழிகளையும் நான் வழி நடத்தி ஏற்பாடு செய்து உனக்காக தயாராக வைத்துள்ளேன். கவலை வேண்டாம் தங்கமே, உனக்காக எப்பொழுதுமே இந்த சாய் இருப்பேன். மறக்க வேண்டாம், எப்பொழுதும் ஒரு நாளும் மறக்க வேண்டாம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.